மெயின். அடுத்து ஒரு ஜாதகத்தில் தந்தையை பிரிக்கக்கூடிய கிரக அமைப்பு. நம்ம ஒரு ஜாதக தந்தை என்பதே சூரியன் தான். அப்ப சூரியன் என்ற கிரகம் பரிவர்த்தனையாக அல்லது சந்தில் இருந்தா அப்பாவோட கொஞ்சம் முரண்படுவாங்க. அல்லது சூரியன் உச்சமோ நீசமோ ஆட்சியோ பெற்றிருந்தா அப்பாவோட கொஞ்சம் முரண்படுவாங்க. இந்த மாதிரி இருக்கவர்களுடைய அப்பாக்கள் இருப்பது அல்லது நேரடியாக அனுகூலங்களை கொடுப்பது இல்லை. அதற்கு அடுத்தபடியாக சூரியனும் சந்திரனும் இணைந்திருந்தால், அதாவது சூரியன் உள்ள ராசிக்கு 1 7 5 9 சந்திரன் இருந்தா, அல்லது சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இருந்தா, அல்லது சந்திரனும் கேதுவும் இணைந்திருந்தா, இந்த கண்டிஷன்ல ஏதாச்சும் ஒன்று இருந்தா கண்டிப்பாக அவங்க அப்பாவுடைய அன்பு ஜாதகருக்கு கிடைப்பது இல்லை. எனவே அப்பாவை பிரியும் ஜாதகம், தகப்பன் இல்லாமல் வளரக்கூடிய ஜாதகம், அப்பாவை பிரியும்னா உடனே அப்பாவுக்கு மரணம்னு நீங்க நினைக்கூடாது. நிறைய பேர் அப்படி ஏதோ ரொம்ப எமோஷனல் ஆயிடுறீங்க. அப்பா வேலை விஷயமா பிரிஞ்சிருக்கலாம், மிலிட்ரிக்கு போயிடலாம், ஃபாரின் போயிடலாம், வேலை விஷயமா வாரத்துக்கு ஒரு தடவை 2 வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வரலாம். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்பா இருப்பார், அப்பா சத்தம் இல்லாமல் வருவார், வந்தோடனே உட்காந்துட்டு லுங்கியை கட்டிட்டு சோப்பாவில் உட்காந்து செல்லு நோண்டுவார், சாப்பிட்டு தூங்கிடுவார், காலையில் எழுந்து எல்லா பேரும் எந்திரிக்கிறது முன்னாடி வேலைக்கு போயிடுவார். இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சூரியன் சந்திரன் இணைவு, சந்திரனுடன் சேர்ந்த கேது இணைவு, சூரியனுடன் சேர்ந்த வக்ரம் பரிவர்த்தனை இணைவு, இதில் சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரமோ பரிவர்த்தனை விளிம்பாச்சுன்னா ஜாதகருடைய தந்தைக்கு 2 திருமணங்கள் ஆகிறது, அல்லது ஜாதகருடைய தந்தை தவறி விடுகிறார் என்ற அமைப்பை நம்ம பார்க்குறோம். எனவே நான் சொன்ன இந்த அமைப்புகளை மனசில் வச்சுக்கோங்க. முதல் அமைப்பு அப்படிங்கிறது தாய் பிள்ளைகளை வச்சு நம்ம ஜாதகத்தை பார்க்குறது தவிர்ப்பது நல்லது. ஆனால் எல்லா தகவலும் எடுக்கும் பொழுது, இப்போ அப்பாவை பற்றி பேசும் பொழுது உங்களுக்கு அந்த பிள்ளையோட ஜாதகம் கிடைக்குது அப்படின்னா அதை வச்சு அப்பாவுக்கு இன்னும் அதிகமான தகவல்களை கண்டறியலாமே தவிர அதற்கு காரணம் பிள்ளைன்றதை நம்பக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.